வணக்கம். எல்லாரும் காரணத்தை தேடுவாங்க, ரைட்? இன்னைக்கு தேடின காரணம் சைனாவில் இருக்கிற கொரோனா வைரஸை சென்னைக்கு வந்துருச்சு, பெங்களூரில் 2 குழந்தைக்கு வந்துருச்சு, 8 வயசு குழந்தை, ரைட்? இன்றைக்கி எத்தனை பேர்த்தோட விதியை மாற்றிருக்குன்றது தெரியும். எனிவே, குழந்தைய விடுங்க. குழந்தை அகெயின் அது குழந்தை, ஜஸ்ட் எ காரணம், ரைட்? கர்த்தா வேறு. நான் அடிக்கடி சொல்கிறது இதுதான். எல்லாருமே காரணத்தை வச்சு தான் நீங்கள் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்களே வெளியே கர்த்தா வச்சு ட்ரேட் பண்ணுறது கிடையாது. நான் படித்து சொன்னேன். 24,000 இருக்கும்போது அப்போ அது கீழே வருது. டார்கெட் 22,400 இதுதான் டார்கெட், ரைட்? அப்ராக்சிமேட்லி அரௌண்ட் 16th பக்கமாக வரும்ன்றது ஒன்று. ரெண்டாவது 23,500. நான் போன வாரம் ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த விழுந்தது நான் போன 1ஆம் தேதி இல்லை 2ஆம் தேதி வரும்ன்றது நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். டைம் சைக்கிளில் இன்னும் பர்ஃபெக்ஷன் பண்ணலன்றது அடிக்கடி நான் சொல்லிகிட்ருக்கேன். பட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஆல்மோஸ்ட் கான்ஃபிடென்ட், ரைட்? திமுரில் கூட நம்ம சில விஷயங்கள்லாம் சொல்ல முடியும். டார்கெட் இது தான்ன்றது. எனிவே, மார்க்கெட் இன்றைக்கி 388 பாயிண்ட்ஸ், பெரிய ஃபால். நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸில் நம்ம இது எதிர்பார்த்தோம். ஒன்று. ரெண்டாவது டாலர் இண்டெக்ஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுன்றது நம்ம எதிர்பார்த்துருந்தோம். சர்ப்ரைசிங்லி லாஸ்ட் 1 ஹவராக, ரைட்? நான் மார்க்கெட் பார்க்கல இன்றைக்கி ஃபுல்லாக. அப்போ ஐ வாஸ் ஜஸ்ட் ட்ராக்கிங் ஓவர் தி மொபைல். டாலர் இண்டெக்ஸ் லாஸ்ட் 1 ஹவராக பயங்கர வீக் ஆகிட்டுருக்கு. 1% கீழே விழுந்துருக்கு. ஒன்று. நான் ஆக்சுவலாக டாலர் இண்டெக்ஸ் கீழே விழுவுன்றதை நான் எதிர்பார்க்கல. டாலர் இண்டெக்ஸ் 1% கீழே விழுந்துட்டுருக்கு. ஒன்று. ரெண்டாவது, டாலர் இண்டெக்ஸ் 1% கீழே விழுந்திருந்தால் 1%ங்க, ரைட்? 1% கீழே விழுந்திருந்தால் கோல்டுலாம் தார்மாராக மேலே ஏறி இருக்கணும். கோல்டு மேலே ஏறவே இல்லை. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் கோல்டு அதே லெவலில் தான் இருக்குது. சில்வர் ஏறி இருக்குது. டாலர் டேர்ம்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில்வர் ஆல்மோஸ்ட் 2.7% ஏறி இருக்குது. கோல்டு ஒன்றுமே ஏறல. இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் தான் நான் சொல்கிறேன். நான் இந்தியன் ருப்பி டேர்ம்ஸில் நான் பேசல இது வரைக்கும். இது ஒன்று. ரெண்டாவது, டாலர் இண்டெக்ஸ் கீழே விழுந்துச்சுன்னா ருப்பி செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். 1%லாம் விழுந்துருந்தால் இந்நேரம் அது 85 கீழே வந்திருக்கணும். அதாவது 84, 90, 84 அந்த மாதிரி 70, 80 பைசா விழுந்துருக்கணும். உழுவில். இன்றைக்கி அதோட ஹை 85, 80, 82 ஆக்சுவலி 85, 82 உச்சத்தில். இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 85, 62. ஸோ ஸ்ட்ராங் ஆகிருக்கு. 20 பைசா தான் ஆயிருக்கு. தோ இது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட், இந்தியன் ஆர்பிஐ இது கரன்சி, இந்தியன் கரன்சி மார்க்கெட் 5 மணிக்கு க்ளோஸ் ஆகிடுது. பட் வித்தியாசம் பாருங்கள். இந்த டர்புலன்ஸ் மார்க்கெட்டில் இருக்கும். 5ஆம் தேதி 6ஆம் தேதி இருக்கும். இதை வெறும் ட்ரெய்லராக தான் இருக்கும்ன்றது தோன்றேன். மோஸ்ட் லைக்லி 20, 21, 22, ரைட்? நீங்கள் 2 நாள் முன்னாடியே எடுத்துங்க. 18லேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் அண்ட் 20ஆம் தேதியிலேருந்து 22 வரைக்கும். இது அந்த 5 நாள் ஒரு பயங்கரமான ஆட்டங்கள் இருக்கும். நிறைய விஷயங்கள் வேர்ல்டில், நான் சொல்கிறது இந்தியா லெவலில் பேசல, உலக லெவலில் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகும், ரைட்? ஞாபகம் வச்சுங்க, ட்ரம்ப்புக்கு முன்னாடி ட்ரம்ப்புக்கு பின்னாடின்ற மாதிரி ஒரு டேர்ம் செட் ஆகும். பார்க்கலாம் இந்த எதிர்பார்ப்பு இருக்கான்றது நம்ம பார்க்கலாம். இது நாட் பிகாஸ் ஆஃப் ட்ரம்ப். இந்த இடத்துல அவர் இருந்தே ஆகணுன்ற கட்டாயம் இல்லைன்னு சொன்னால் அமெரிக்கான்ற அந்த அந்த நாடு அந்த சுப்ரீமசி இருக்குல்ல, அது காணாமல் போயிடும். இன்றைக்கி பிரிட்டனோட நிலைமை என்ன? இன்றைக்கி எல்லோரும் லண்டன் போகிறீங்க. லண்டன் கேவலமாக இருக்குன்றது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். ஊரில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற அத்தனை கேடிங்களும் அங்கே தான் தங்கி இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 60% ஆஃப் த கேடிங்க, உலகத்தில் இருக்கிற கேடிங்க எல்லாம் போய் அங்கே தான் தங்குறாங்க, ரைட்? காசு கொடு, யார் வேணா வா, காசை கொடு, உள்ளே இரு, ரைட்? மூமெண்ட் யூ கம் டு பிரிட்டன், நோபடி இஸ் கோயிங் டு பி கொஷின். ஆனால் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அங்கே அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஒன்று. சரி, பிரிட்டன் இன்றைக்கி நிலைமையில் என்ன இருக்குது? ஃப்ரான்ஸ் இன்றைக்கி டேட்டில் எப்படி இருக்குது? அது மாதிரி தான் அடுத்த சில வருடங்களில், ப்ராபப்ளி அடுத்த ஒரு 8-10 வருஷத்தில் யூஎஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த யூஎஸ் அந்த பந்தாலாம் காணாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்றது. ஞாபகம் வச்சுங்க, $36 trillion அவங்களுக்கு கடன் இருக்குது. அதுக்கான பதில்
இதுக்கு முந்தின அரசை வந்து ஒன்றுமே பண்ணல. இந்த அரசு வந்து பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது, பண்ணியே ஆகணும். பண்ணலன்னு சொன்னால் கத்தி தான். ஒன்று, இந்த $36 trillion மேஜராக $7.5 to $8 trillion கடன் வாங்கினது நம்ம தலைவர் தான், ட்ரம்ப் தான். கொரோனா சமயத்தில் வாங்கி சும்மா அப்படி சூற விட்டார். அதுவும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் உலகத்தில் வந்து இன்ஃப்ளேஷன்ஸ் தார்மாராக வந்ததுக்கு. எனிவே, வி வில் நாட் கோ இன் டு தி பாஸ்ட். இன்னமெல்லாம் என்ன நடக்க போகுது? டெஃபினட்டாக 20th அன்னைக்கு ஒரு வொலட்டாலிட்டி இருக்கும். இன்னைக்கு பேசிக்காக இந்தியாவில் தான் வந்து ஆரம்பிச்சிச்சு. யூஎஸில் வந்து இன்னமில் தான் வந்து தெரியும். மோஸ்ட்டாக வந்து இன்னைக்கு இல்லை நாளைக்கு யூஎஸோட டிசிஷன்ஸ் தெரியும். வெள்ளைக்காரங்க எப்பயுமே இந்த கிறிஸ்மஸ் விட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு மண்டே அதான் வந்து அவங்களோட ஒர்க்கிங் டேவாக இருக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு மண்டே அன்றைக்கி அவங்க டிசைட் பண்ணுவாங்க, இந்த வருஷம் என்னோட ப்ராஃபிட் என்ன இருக்கும், ப்ரொஜெக்ஷன், ரைட்? எனக்கு வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் இருக்கும், போன வருஷத்தோட எனக்கு இவ்வளோ ஜாஸ்தி இருக்கும், இல்லை இவ்வளோ கம்மியாக இருக்கும், இல்லை போன வருஷத்தோட, அதாவது போன வருஷம் நான் வந்து 10% சம்பாரிச்சேன்னு சொன்னால் இந்த வருஷம் வெறும் 6% சம்பாதிக்க போகிறேன்னா அந்த 4% என்ன ஏர்னிங்ஸ் கட் ஆகுதோ அதுக்கான செலவுகள் கட் பண்ணுவாங்க. ஓகே, நான் வந்து போன வருஷம் 100 கோடி சம்பாரித்தேன், இந்த வருஷம் வந்து 60 கோடி தான் சம்பாதிக்க போகிறேன், இல்லை 50 கோடி தான் சம்பாதிக்க போகிறேன்னா 50 கோடிக்கான ஆட்கள் எவ்வளோ வேணும், இந்த ஆட்கள்லாம் வெளியில் போங்க, இதில் வந்து வேறு என்ன செலவு கட் பண்ணலாம், ரைட்? அட்வர்டைஸ்மெண்ட் காலி, எக்ஸ்பென்ஷன் காலி, ஐடிக்கு இவ்வளோ காலி. ஸோ இது எல்லாமே வந்து டிசிஷன்ஸ் நடக்கும் அடுத்த 2-3 நாள். அந்த எஃபெக்ட் வந்து மார்க்கெட்டில் வந்து இந்த வாரத்திலே நம்ம வந்து பார்க்க முடியும். இது வந்து யூஎஸோட பிளானிங். ஒன்று. ரெண்டாவது, மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் உலகம் பூரா அவங்களோட ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்க. இந்தியா விட்டுருங்க, இந்தியா சமாச்சாரம் அப்புறமா பேசலாம். மோஸ்ட் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் வந்து January 1st வந்து 2024 எப்படி இருந்துச்சு அதுக்கான ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்க. ரிசல்ட் வந்து பாசிட்டிவாகவே இருக்கட்டும், நல்லா சூப்பர் டூப்பராகவே சம்பாரிச்சிருக்கட்டும், ஆனால் அந்த ரிசல்ட் கொடுத்த கையோட ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. என்ன ப்ரொஜெக்ஷன்ஸ்? 2025 நான் என்ன எதிர்பார்க்கலாம், அந்த என்ன எதிர்பார்க்கலாம் அந்த சொல்கிறாங்க தெரியுமா? அதில் தான் வந்து மார்க்கெட் ஆடுமா ஆடாதா, கீழே வருமா மேலே போகுமான்றது உங்களுக்கு கிளாரிட்டிஸ் கொடுக்கும். யூஎஸோட S&P 500, நான் டவ் ஜோன்ஸ் எடுத்துக்கல, டவ் ஜோன்ஸ் வந்து நான் ட்ரேடபிள். ட்ரேட் என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம ஊரில் வந்து ஸ்பாட் நிஃப்டி இருக்குது, அது ட்ரேட் பண்ண முடியாது. ஃப்யூச்சர்ஸை வந்து நம்ம ட்ரேட் பண்ண முடியும். அந்த நிஃப்டியை வந்து யூஎஸில் S&P 500ன்னுவாங்க. அந்த S&P 500ஓட சார்ட் பேட்டர்ன்ஸ் எடுத்துட்டோன்னு சொன்னால், அதாவது 59,000 இருந்துச்சு, 59,000 5,900 பக்கமாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கான டார்கெட் வந்து இமீடியட் டார்கெட் அடுத்த ஒரு 3 to 4 monthsக்குள்ளே வந்து 5200, அதாவது 5200க்கு வந்து நிற்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ க்ளோஸ்ட் அபவுட் 700 points டவுன் சைடில் காட்டுது. இது டார்கெட் 1. டார்கெட் 2 சம்வேர் க்ளோஸ்ட் அபவுட் 4600 காட்டுது. அது வந்து ப்ராபப்ளி இயர் எண்டான்றதை நம்ம பார்த்துக்கணும். அப்போ யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன? ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக இருக்குது, அடுத்த 2-3 மாதம் வந்து மோர் ஆன் தி டவுன் சைடு இருக்குது, அப் சைடு போகிறதுக்கான பொட்டென்ஷியல்ஸ் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, நிறைய பேர் இந்தியாவோட சென்செக்ஸோட டார்கெட் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 1,05,000 கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி ஒரு பெரிய தலை நீங்கள் போய் கூகுள் பண்ணி பார்த்தால் நிச்சயமாக வந்து பார்க்க முடியும். ஒரு பெரிய தலை வந்து இந்த வருஷத்துக்கான சென்செக்ஸ் டார்கெட் வந்து க்ளோஸ் டு அபவுட் 1,05,000 கொடுத்துருக்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, நம்ம சிட்டி பேங்க் தான். இப்போ சென்செக்ஸ் எங்கே இருக்குது? க்ளோஸ் டு அபவுட் 78,000 இருக்குது. 77,964, 78,000 வச்சுங்க, ஒரு 30 பாயிண்ட் தானே, சரியா? ஸோ 78லேருந்து வி ஆர் டாக்கிங் அபவுட் ஆல்மோஸ்ட் 105னா போட்டுங்க. ஸோ இதுதான் வந்து சிட்டி பேங்க் வந்து டார்கெட் கொடுத்துருக்கு. அண்ட் நிறைய இது இல்லாத மார்கன் ஸ்டான்லியும் வந்து 1 lakhல நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. நிறைய இந்தியாவில் இருக்கிற பெரிய ப்ரோக்கிங் ஹவுஸ்லாம் 1 lakhன்னு சொல்லியிருக்காங்க. சென்செக்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் அபவுட் 25,000ல் வந்து நிற்கும் வருஷ கடைசியில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன பேசிஸ்ன்றது நம்ம இப்போதைக்கு இது பண்ணோம்னா அது வந்து ஆனுவல் காம்பவுண்டட் இருக்கும் தெரியுமா, CAGR. வருஷம் வருஷம் இதை வந்து 12% ஏறுறாங்க, 13% ஏறுறாங்க, அந்த பேசிஸில் வந்து அவங்க கேல்குலேட் பண்ணுறாங்க. We will not get into those things, right? இப்போதைக்கு மார்க்கெட் டவுன் சைடு தான். நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் போட்டு கேஷில் உட்காருங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து நிறைய பேர் வந்து கேஷில் உட்காரத்துக்கு வெக்கப்படுறாங்க.
வெக்கப்படுறாங்கன்னா என்கிட்ட கையில் கேஷ் இருக்குது, அது சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து டென்ஷன் ஆகுறாங்க, இது கீழே விழுவுதுன்னு. மார்க்கெட் கீழே விழுந்துட்டுருக்கு, வெயிட் பண்ணுங்கள், யூ வில் கெட் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். செம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். கேஷில் உட்கார்றது தான் புத்திசாலித்தனம். நான் வந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 3-4 மந்த்ஸாக வந்து கேஷில் உட்காருங்கன்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். பரவாயில்ல, மேலே வந்து 8-10% மேலே போகிறதுல வந்து அது பிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னு சொன்னால் ரிஸ்க் என்ன இருக்குது, மேலே 8%, 10%, கீழே 30-40%. அப்போ என்ன பண்ணலாம், ரிஸ்க் வேணாம், நவுந்து உட்கார்றேன். உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரியும்னு சொன்னால் டெஃபினட்டாக நீங்கள் வந்து உள்ளே என்டர் பண்ணலாம். இப்போயும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல. பட் அன்டில் அன்லஸ் உங்களுக்கு தெரியுமா, அதுதான் வந்து முக்கியம். அண்ட் ப்ரோஆக்டிவாக அவங்களால பண்ண முடியுமா. ஸோ இது ரெண்டுமே வந்து மனசில் வந்து நீங்கள் வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இம்மீடியட் மணியை வந்து பார்க்கிங் பண்ணாதீங்க அன்டில் அன்லஸ் உங்களுக்கு டெக்னிக்கல் தெரியலன்னா. வெயிட் பண்ணுங்கள், யூ வில் கெட் அ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சீனியர் சிட்டிசன், ரைட், மோஸ்ட் ஆஃப் த சீனியர் சிட்டிசன்லாம் வந்து போய் இம்மீடியட்டாக போய் மாட்டுறாங்க. அவங்க தான் வந்து கையில் கேஷ் இருந்துச்சுன்னா அது கேஷை ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து they are shying away. ஸோ ஏதாச்சும் ஒன்றில் பார்க் பண்ணியே ஆகணும். ஒன்றும் இல்லையா போய் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறாங்க, வேணாம், வில் வெயிட், ரைட். ஒன்று, சீனியர் சிட்டிசனுக்கு ஆர்பிஐ வந்து ஒரு ப்ரப்போசல்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. இது ஒரு பேச்சு அடிப்படுது. இன்றைக்கி வந்து எஃப்டி இருக்குல்ல, ஃபிக்ஸட் டிபாசிட்டு, அதில் 47% சீனியர் சிட்டிசன் தான் காசு போட்டிருக்காங்க. ஆர்பிஐயோட ரூல் என்ன பண்ணுது, இன்சூரன்ஸ் வந்து இருக்குது. சப்போஸ் ஒரு பேங்க் திவால் ஆகிடுச்சுனால் 5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வேணால் போடுங்க, 1 கோடி எஃப்டி போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 லட்சம் வரைக்கும் இம்மீடியட்டாக வந்து ஆர்பிஐ வந்து கேஷ் கொடுக்கும், ஆர் இன்சூரன்ஸ் காசு கொடுக்குது. இந்த எஃப்டியை வந்து சீனியர் சிட்டிசனுக்கு 100% வந்து இன்சூரன்ஸ் கொடுக்கலாம்ன்றது ஒரு ப்ரப்போசல் வந்துட்டுருக்கு. ஒரு ஆர்பிஐ கொடுக்கறதுல ஒரு உருப்படியான காரியம் வந்து இதாக இருக்கும். ஏன்னு சொன்னால் ஒரு பேங்க்கில் எஃப்டி போட்டு அந்த பேங்க் திவாலாகி எத்தனை பேர்த்தோட சேவிங்ஸ் போச்சுன்னால் அதோட பெரிய இது வேறு எதுவுமே கிடையாது. அதோட நம்ம வீட்டில் வந்து பானையில் போட்டு வைக்கிறது தான் சேஃப்ன்ற மாதிரி எல்லோரும் போயிடுவாங்க. எனிவே, ஆர்பிஐயோட இந்த பர்டிகுலர் பாலிசி வந்து நல்ல பாலிசி. இன்றைக்கி செக்டார் ஸ்பெசிஃபிக்காக இல்லை இந்த ஸ்டாக் வாங்குங்க அந்த ஸ்டாக் வாங்குங்கன்றது எதுவுமே நான் சொல்ல. நம்ம வந்து முந்தா நேற்று நம்மளோட ஜோஹோ மீட்டிங்கில் நிறைய விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். செக்டார் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பேசியிருந்தோம். அதில் 3 செக்டார் பற்றி நான் பேசியிருந்தேன். அண்ட் அதுலேயும் வந்து நான் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது, இம்மீடியட் பை கிடையாது, கொஞ்சம் இன்னும் ஒரு 8-10% கீழே வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து என்டர் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் எஸ்பெஷலி நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் ஆகட்டும், எஸ்பிஐ ஆகட்டும், இன்னும் 2-3 பேங்க்ஸ், அது எல்லாமே வந்து டவுன் சைடு வந்திருக்கு. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. நிறைய ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து டவுன் சைடு காட்டிகிட்ருக்கு. இப்போதைக்கு என்டர் பண்ண வேணாம். அது போத் என்ன சொல்கிறது, ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் சைடாக இருக்கட்டும், கேஷில் உட்காருங்க, வி வில் கெட் அ ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்த ஒரு 1 or 2 months இம்மீடியட்டாக அடுத்த 2-3 நாளில் வந்து ஒரு ஷார்ப் புல் பேக் வரும், அதுலேயும் போய் மாட்டாதீங்க, ரைட். we will have a wonderful opportunity to invest. என்ன நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.